இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பன்னீர் 65 கட்லெட் தான் பண்ண போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காம நம்ம தச்சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதனாலதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம். சும்மா சொன்னங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்க சும்மா பார்த்தா மட்டும் போதும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பன்னீர் வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசு பெருசா கட் பண்றதுதான் கட் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுன்னு கட் பண்ணிக்கலாம். 65 வந்து பண்ண போகிறதுனால நம்ம வந்து 65 பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் போல். ரொம்ப காரம் சேர்க்கல, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பன்னீர் கட்லெட் பிடிக்கும்ன்றதுனால டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவோமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்களுக்கு காரம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதனால கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் தாங்க வரும் அந்த பன்னீர் 65க்கு அந்த மசாலா போட்டிருக்கிறது. அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது கூட அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மசாலா கூட போட்டுக்கலாம். 65 மசாலா லைட்டாக உப்பு சேர்த்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஏற்கனவே வந்து மத்தியானம் 65 பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் அதே எண்ணெயில் வந்து தவாவில் வந்து போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து 65 போடுற மாதிரி நம்ம எண்ணெய் கடையில் போடுறாங்கள டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆயில்லாம் வந்து நான் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஆயில் வந்து கம்மியாக விட்டு இந்தமாரி சும்மா அது ரொம்பலாம் வேகணுன்ற அவசியம் கிடையாது. பன்னீர் வந்து எப்போயுமே சாஃப்டான ஒரு பொருள் தான். அது வந்து சும்மா லைட்டாக அங்கங்கே கிறிஸ்பானாலே போதும். அந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போதுங்க எண்ணெய் விடுறதுக்கு. இது வெயிட் லாஸ் இருக்கவங்க கூட ட்ரை பண்ணலாம், இது சாப்பிட்லாம். ரொம்பலாம் எண்ணெய் கிடையாதுங்க. இதில் வந்து ஹெல்த்தியான பொருள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்கள், அதில் ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருப்பேன், நான் கரெக்ட் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய். அதில் டீப் ஃப்ரை மாதிரி வேண்டாங்க, இந்த மாதிரி எண்ணெய் பொரிச்சு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பதத்துலேயே வந்து கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கோ கொடுக்கலாம். காரம் லைட்டாக போட்டு கலர் இருக்கும், அது கலர் இருந்தால் தானே சில குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து காரம் வந்து கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து 65 பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துருந்தேங்க. அது வந்து வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப 2 விசில் விட்டோம்னா ஒரு சில உருளைக்கிழங்குலாம் நல்லா வர்றதில்லை. ஓவராக வெந்துடுச்சுன்னா அப்புறம் வந்து கொலன்னு ஆயிடுது. அதனால் நான் வந்து துருவுறது இருக்குது பார்த்தீங்களா, காய் துருவுறது, அதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்தும் ஒன்றும் பாதியமாக வெந்திருந்தது. அதை வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். அது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. நம்ம வந்து கட்லெட் வந்து தட்டி போடுறப்போ வெந்துடும் உருளைக்கிழங்கு. நான் வந்து ரொம்ப அது உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே பிசைறதுக்கு நல்லா வருங்க, அதனால சொல்கிறேன். ரொம்பலாம் வேகாமலாம் எடுக்கல, கரெக்டான பதத்தில் தான் எடுத்திருந்தேன். அது துருவுற மாதிரி பதத்தில் இருந்துச்சு. ஒரு விசில் தாங்க நான் விட்டுருந்தேன். போன வாட்டி பீட்ரூட் சேர்த்துருந்தேன், இந்த வாட்டி நான் பீட்ரூட்லாம் சேர்க்கல. பீன்ஸு அதுக்கப்புறம் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து சும்மா ஒரு 4-5 பீன்ஸ் வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயத்துக்கு பொடி பொடியாக கட் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து துருவின பன்னீரும் சேர்த்துருக்கேங்க. நான் கொஞ்சம் பாதி வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் பாதி வந்து துருவின பன்னீரும் டேஸ்ட்டுக்காக வந்து நான் போட்டிருக்கேன் துருவி. நீங்கள் வந்து எப்படினாலும் வந்து செஞ்சுக்கலாம். ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி பன்னீர் 65 மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த துருவியும் போட்டுக்கலாம். அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 65 சேர்க்காம வெறும் பன்னீர் துருவுன்னு மட்டுமே கட்லெட் போட்டிருக்கேன். வேணுன்றங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பண்ண 65 வந்து லைட்டாக ஆற விட்டுட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதில் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். இதுலேயும் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு பிரெட்டை வந்து அப்படியே பிச்சு போட்டு மிக்சியில் நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிருவாங்க. இது டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். ஒரு சில நேரம் வந்து பிசைறப்போ கொலன்னு ஆகிடும். அதை சொன்ன பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு 2 விசில் 3 விசில் விட்டுட்டிங்கன்னா பிசைறப்போ கொலன்னு ஆகிடும். அதனால வந்து பிசைஞ்சி கொலன்னு ஆகிறப்ப நீங்கள் இந்த மாதிரி 4-5 துண்டு பிரெட்டு போட்டு அதான் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்லெட் பதத்துக்கு தட்டுற மாதிரி வந்துடும். ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து பச்சை மிளகா கூட சேர்ப்பேன் காரத்துக்கு. நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னா சிக்கன் குழம்பு மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இந்த மாதிரி மிக்சடு மசாலாவாக போட்டு பிசைஞ்சு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வெங்காயம் மட்டும்தாங்க இருக்கும், சிலதெல்லாம் வந்து காய்கறிலாம் வந்து கம்மியாக இருக்கும்.
அதனால வந்து நம்ம இதில் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா நிறைய போட்டு வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணுற மாதிரி வராது. ஒரு கட்லெட்டு 25 ரூபா 30 ரூபா இருக்கும். எனக்கு வந்து நிறைய கிடச்சிது கட்லெட்டு. இது நம்ம வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பாருங்க ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கப்புறமா வடை ஷேப்பில் தட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். ரோல் மாதிரி ரவுண்ட் ஷேப்பு எந்த ஷேப்னாலுமே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அது நல்லா வரும் உங்களுக்கு. மறுபடியும் இன்னொரு பால் வந்து பண்ணி காட்டுறேன். உருண்டை மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தட்டினதுக்கப்புறம் கையில் ரோல் மாதிரி பண்ணிங்கன்னா அழகான ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் உங்களுக்கு சூப்பராக. அதுக்கப்புறமா வந்து எனக்கு இங்கே பாருங்கள் ஒரு 2 பேட்சாக எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 8 கட்லெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிவிட்டேன் வீடியோக்காக. அதை வந்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இது கருப்பு கலரில் எறும்பு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அதை எடுத்து போட்டு மறுபடியும் வந்து புதுசாக வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சேங்க. அதனால தான் ஒரு மாதிரி இருக்கும் வீடியோவில் கட் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி. ப்ரெட்டு வந்து இது ஒரு 4-5 ப்ரெட்டு வந்து கட் பண்ணி போட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சது தான் ப்ரெட் க்ரம்ஸு. இதுக்குன்னு தனியாக ப்ரெட் க்ரம்ஸுன்னு போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதோ அதான் தேவையே இல்லாதது. அப்படி ப்ரெட் இல்லைனாலும் 10 ரூபா ரஸ்க்கு பாக்கெட் இருக்குது பாருங்கள், அந்த ரஸ்க்கு பாக்கெட் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அப்படி 10 ரூபாய் வாங்கினீங்கன்னா கட்டுப்படி ஆகாது. ப்ரெட்டு வாங்கிட்டீங்கன்னா வந்து ப்ரெட்டு வந்து உங்களுக்கு தாராளமாக வரும், எல்லா கட்லெட்டுக்குமே வரும். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண பாருங்க வீடியோவே எடுக்காதப்போ நான் ரஸ்க்கு பாக்கெட் வந்து 1 வாங்கினேங்க, பத்தவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து 2 ப்ரெட்டு துண்டு இருந்தது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி செஞ்சிட்டேன். எப்பவுமே வந்து ரஸ்க்கை விட ரஸ்க்கு 2 பாக்கெட் வாங்கினா கட்டுப்படி ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரஸ்க்கை விட ப்ரெட்டு தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். ரஸ்க்கு வந்து ஏலக்காய் போட்டுருவாங்களா, அதனால் ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இது ப்ரெட்டே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன். மொத்தம் 8 16ங்களா. நான் வந்து இந்த எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிருக்கேன். அதனால் வந்து எண்ணெயே யூஸ் பண்ண ரொம்ப சாப்பிட மாட்டேங்க. அதனால் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணாமல் வெறுமே லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருக்க மாதிரி இருந்தது. அதில் வந்து ஒரு 3 கட்லெட் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ண மாதிரி. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் ஏற்கனவே வந்து வேகிறது தான், நம்மளுக்கு என்ன பீன்ஸ் மட்டும் வேகணும், அரை வேக்காட்டில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு 3 கட்லெட் சாப்பிட்டேன் அந்த பதத்தில். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு 2 நிமிஷம் இல்லைன்னா எல்லாமே உதிர்ந்து போயிடும். அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு சூடானதுக்கப்புறமா போட்டுட்டேங்க. அழகாக பாருங்கள் திருப்ப வந்து திரும்புது பாருங்கள். நம்மளுக்கு உடையாமல் வரணும். அந்த மாதிரி இருந்தாவே நம்ம கரெக்டான பதத்தில் பண்ணுறோன்னு தான் அர்த்தம். ஒரு மாதிரி கொலன்னு உடையும் சில நேரம். அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே வந்து கேர்ஃபுல்லாக வந்து ப்ரெட்டு வந்து தூள் பண்ணி இது பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். யார் வேணாலும் செய்யலாங்க. பிகினர்ஸ் இப்போ தான் நான் சமையலே கற்றுக்க போகிறேன் ஃபஸ்ட் டைமு அப்படின்றவங்கலாம் கூட நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து எல்லாமே திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பலாம் நீங்கள் சைட்லலாம் வந்து அந்த இது உருளைக்கிழங்கு கேரட் எல்லாமே வெந்துருங்க. சைட்லலாம் உங்களுக்கு இந்த தெரியுதுங்களா, அங்கெல்லாம் ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை தான் பண்ணணும். அதெல்லாம் நான் ஈவினிங்கில் வந்து ரொம்ப எண்ணெய்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி. இதுவே எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த பதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க சூப்பராக இருக்குது, இது ஒரு புது விதமாக இருக்குது கட்லெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா சுட உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.